அம்பாறை மாவட்டத்துக்கு வேறொரு விடயம் சம்பந்தமாக கல்முனை நீதவான் நீதிமன்றத்திலே நடைபெற்ற ஒரு வழக்குக்கு வந்த காரணத்தினாலே இங்கே இருக்கிற எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள், செயற்பாட்டாளர்கள் ஆகியோரோடு அவசரமாக ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. போதிய முன்னறிவித்தல் கொடுக்க முடியாத காரணத்தினாலே பலர் இதிலே கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஆனாலும் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் வந்து இன்றைய சூழ்நிலைகள் சம்பந்தமாக கட்சி நடவடிக்கைகள், நாட்டிலே இருக்கிற அரசியல் நிலைமைகள், இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற சிக்கல், இவை சம்பந்தமாக நாங்கள் 2 மணித்தியாலங்கள் கலந்துரையாடி இருக்கிறோம். எதிர்வரும் காலங்களிலே அம்பாறை மாவட்டத்திலே கட்சி நடவடிக்கைகள் சம்பந்தமாக கிளைகள் புனரமைப்பது, இளைஞர் மகளிர் அமைப்புகள் தெரிவு செய்வது போன்ற விடயங்கள் உட்பட தேர்தல் என்றொன்று வந்தால் மாகாண சபை தேர்தல் உடனடியாக வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கடும் அழுத்தத்தை அரசாங்கத்தின் மீது பிரயோகித்து கொண்டிருக்கிறோம். அதன் பிரதிபலனாக தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் கிழக்கு மாகாண சபை விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இன்னும் முறையான அணுகுமுறையை கைக்கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்களை, சாதக பாதகங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். இது ஒரு உடனடியாக செய்யப்பட்ட கலந்துரையாடல், மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையானவர்களோடு செய்யப்பட்ட கலந்துரையாடல். ஆகையினாலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கட்சியின் மற்ற உறுப்பினர்களோடும் தீவிரமாக ஆராய்வது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக தற்போது உள்ள அரசாங்கம் நடத்துகிற இந்த பிரஜா சக்தி என்கின்ற அமைப்பு எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களை பறிக்கிறதா, என்ன மாதிரியான அந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்றன என்பதை குறித்தும் நாங்கள் எங்களுடைய தவிசாளர்கள் மற்றும் சில உறுப்பினர்கள் கலந்து கொண்ட காரணத்தினாலே அவற்றை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பல விஷயங்களை இன்றைக்கு கலந்துரையாடக்கூடியதாக இருந்திருக்கிறது. வெகு விரைவிலே கட்சி தலைவரும் நானும் மீளவும் அம்பாறை மாவட்டத்துக்கு வந்து சகல தொகுதிகளிலேயும் இருக்கிற எங்களுடைய உறுப்பினர்கள், ஆதரவாளர்களோடு கலந்து ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம். எந்த தடையும் கிடையாது. என்னது மாநகர சபையா? மாநாடு சம்பந்தமாக அது இல்லை, அது எல்லாம் செய்யலாம். பொதுச்சபை மட்டும்தான் கூட்டப்பட முடியாது, மற்ற எல்லா நடவடிக்கையும் செய்யலாம். மற்றது இந்த மேல்நிலை காப்பு சட்டம் சம்பந்தமாக தமிழரசு கட்சி தான் கடுமையான எதிர்ப்பு அதை மேற்கொண்டு கட்சி எதிர்ப்பை மேற்கொண்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லாட்டி நான் சொல்லணுமா? இல்லை, மேற்கொண்டு வந்தது என்ன நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படி இல்லையே, கட்சி அப்படி சொல்லலையே, கட்சி எதிர்க்க இல்லையே. யார் சொன்னது கட்சி எதிர்த்ததுண்டு? பாராளுமன்றத்தில் நான் தான் எங்களுடைய கட்சியோட நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினேன். நான் அது இப்போ சமூக வலைத்தளங்களூடாக தெளிவாக நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஹன்சாட் கொப்பிகளை கூட நான் பிரசுரப்படுத்தியிருக்கிறேன். என்னுடைய பாராளுமன்ற பேச்சை நான் காண்பித்திருக்கிறேன். அதில் திட்டவட்டமாக நாங்கள் சொல்லுகிற ஒரு விடயம், நிழல்நிலை காப்பு சட்டம் அவசியமானது. அது சரியான முறையிலே அந்த திருத்தங்கள் செய்யப்பட்டால் நாங்கள் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று 1க்கு 10 தடவைகள் பாராளுமன்றத்தில் அந்த வேளையிலே சொல்லியிருக்கிறோம். ஆகையினாலே நிகழ்நிலை காப்பு சட்டத்தை நாங்கள் முழுதாக எதிர்த்தோம்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கிற சில விடயங்களை நாங்கள் எதிர்த்தோம். உச்சநீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் அது சரியான முறையிலே திருத்தப்படவில்லை என்கின்ற எதிர்ப்பை நாங்கள் எழுப்பினோம். ஒரு நிபுணர் குழுவை அமைச்சர் அமைத்தார். அந்த நிபுணர் குழுவினுடைய பரிந்துரைகளை உள்வாங்கப்படவில்லை என்பதற்காக நாங்கள் அதனை எதிர்த்தோம். அவை எல்லாம் செய்யப்படுமாக இருந்தால் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்று சொன்னது மட்டுமல்ல, அப்படியாக அவசரமாக அதனை நிறைவேற்றாமல் அதனை மீள்கை வாங்கி நாங்கள் சொன்ன இந்த திருத்தங்களோடு ஒரு சட்டமூலத்தை கொண்டு வந்தால் வாக்கெடுப்பின்றி முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம். அதனை நாங்கள் எதிர்த்த மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, அமைச்சர் ஒரு குழுவை நியமிப்பதாக அந்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குழு தான்
பிரசுரிக்கப்படுற செய்தி உண்மையா பொய்யா என்று தீர்மானிப்பதாக அங்கே சொல்லியிருக்கிறது சட்டத்தில். அதை நாங்கள் எதிர்த்தோம். ஏனென்றால் அமைச்சர் நியமிக்கிற குழு ஒரு செய்தி பொய்யா சரியானதா என்று தீர்மானிக்கிற அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது. அது சட்டத்துறைக்கு, நீதித்துறைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். நீதித்துறைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த அந்த குழு கூட இன்னும் அமைக்கப்படவில்லை. அந்த குழு அமுல்லையும் இல்லை. ஆகவே சட்டத்திலே நாங்கள் எதிர்த்த மிக முக்கியமான விடயம் இப்போ சட்டத்தில் அமுலில் கூட இல்லை. நாங்கள் சொன்ன நீதித்துறைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன கருத்தின் பிரகாரம் எங்களுடைய உறுப்பினர்கள் சிலர் நீதித்துறையை நாடியிருக்கிறார்கள். ஆகவே அங்கே எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. என்னிட்ட கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் விரும்ப இல்லை. நாங்கள் விரும்ப இல்லை. அவர் ரெண்டாவது வர இல்லை. எவரும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய தீர்மானம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கிற சகல அரசியல் கட்சிகளும் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை மிக மூர்க்கமாக எதிர்த்த, முன்னுக்கு நின்று எதிர்த்த கட்சி தான் ஜேவிபி கட்சி. கடந்த பாராளுமன்ற காலத்தில் கூட அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரத்தை நீக்கும்படியாக விஜித ஹேரத் ஒரு சட்டமூலத்தை, தனிநபர் சட்டமூலத்தையும் கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கும் அதுக்கு சென்று அது ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற தீர்ப்பையும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குறுதிகளில் மிகவும் முதன்மையான வாக்குறுதி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நாங்கள் ஒழிப்போம் என்பது. ஆகவே எந்த முகத்தோடு அவர்கள் திரும்பவும் ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தேர்தலுக்கு முகம் கொடுப்பார்கள்னு எனக்கு தெரியாது. அதேபோன்று நமது வடகிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை சிலவற்றை கைப்பற்றியிருக்கிறார்கள். மேடைகளில் இவ்வாறான பொய்கள் ஊடாகத்தான் கைப்பற்றின என்று சொல்ல பொய் வாக்குறுதிகளை கொடுத்த மக்கள் இல்லை. பொய் வாக்குறுதிகள் என்பதற்கு அப்பால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பல நிறைவேற்றப்படவில்லை. அதில் பிரதானமானது புதிய அரசியலமைப்பு, நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிப்பு. ஆனால் அதைவிட முதலாவதாக அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலே கொடுக்கப்பட்ட விடயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் ஒரு வருட காலத்துக்குள்ளே வைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்திருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறார்கள், அடுத்த வருஷம் உண்டு. அடுத்த வருஷம் வந்தோடனே சொல்கிறார்கள், அடுத்த வருஷம் உண்டு. அது கிரமமாக அடுத்த வருஷம் உண்டு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இல்லை. ஆகையினால் மாகாண சபை தேர்தலை ஒரு வருட காலத்துக்குள்ளே நடத்தி முடிப்போம் என்று திட்டவட்டமாக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள், அரசியல் கைதிகள் என்ற சொற்றொடர் கூட பாவிக்கப்பட்டிருக்குது அவர்களோட தேர்தல் விஞ்ஞாபனத்தில். ஒருவர் கூட இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. சகல தமிழ் மக்களுடைய தனியார் காணிகளும் விடுவிக்கப்படும் என்று சொன்னதில் கிழக்கு மாகாணத்தில் 2 காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டதுனால சென்ற வாரம் தான் முதல் தடவையாக வடக்கு மாகாணத்தில் ஒரு சிறிய பகுதி, 2 ஏக்கர் மட்டும் ஒரு சிறிய பகுதி பலாலி தெற்கிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலதிகமாக எதுவுமே விடுவிக்கப்படவில்லை. அப்படியாக பல வாக்குறுதிகள் அவர்கள் சொன்னது இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம். தற்போது மத்திய கிழக்கில் ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து காணப்படுகிறது. திடீரென ஒரு விசேட வர்த்தமான அவசர கால சட்டம் தேவையே இல்லை. டிட்வா சூறாவளி வந்தபோது கூட அவசர கால சட்டம் தேவையில்லை. அது அத்தியாவசிய தேவைகளுக்கான பிரகடனத்தை ஜனாதிபதி அவசர கால சட்டம் இல்லாமலே செய்யலாம். ஆகவே அத்தியாவசிய தேவைகளுக்காக செய்யப்பட்ட பிரகடனத்துக்கும் அது அவசர கால சட்டத்துக்கும் தொடர்பு கிடையாது. ஆகவே அவசர கால சட்டம்தான் தேவை என்பதற்கு அந்த நேரத்திலேயே செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை இப்பொழுது நீடிப்பதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. யுத்தம் நடக்கிறது ஈரானில், மத்திய கிழக்கில், மேற்காசியாவில். இங்கே அவசரகால சட்டம் தேவையே இல்லை. ஆகவே எந்த அவசரகால சட்ட அவர்களை பல காலமாக ஒடுக்கி அடக்கி ஆட்சி செய்ததோ, அது அவர்கள் என்று சொல்கிற போது ஜேவிபியினர், அதே அவசரகால சட்டத்தை தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் அமுல்படுத்தி இப்பொழுது ஒரு பிரச்சனை எழுந்தால், இந்த எரிவாயு சம்பந்தமாக மக்கள் கிளர்ந்தெழுந்தால் அவர்களை அடக்குவதற்காக முன்னெச்சரிக்கையாக அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று தான் நாங்கள் எண்ண தோன்றுகிறது.
இந்த வடக்கு கிழக்கு தேர்தல் சம்பந்தமாக இப்போ அரசாங்கம் விரும்பி டிசம்பர் அல்லது ஜனவரி நடத்துவோம். ஆனால் இப்படித்தான் சொல்லி கொண்டு வரார்கள், நடத்தவே இல்லை. இப்போ சிறுபான்மை கட்சியாக இருக்கின்ற நீங்கள் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்போ தமிழ் நாங்கள் அழுத்தங்களை தான் செலுத்தலாம். நாங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்திருக்கிறோம். இந்த மாகாண சபை தேர்தல் முடங்கப்படுகிறது என்று தெரிந்தவுடனே 2019ஆம் ஆண்டிலேயே நான் ஒரு தனிநபர் சட்டமூலத்தை கொண்டு வந்தேன். உடனடியாக தேர்தல் நடத்துவதற்கு ஏதுவாக. அதுக்கு அடுத்த பாராளுமன்றத்திலே மீளவும் அதனை கொண்டு வந்தேன். இந்த தடவை நான் பாராளுமன்றத்தில் இல்லை, அதே சட்டமூலத்தை சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு வந்திருக்கிறார். அது சட்டம் நிறைவேற்றினால் ஒரு நாள் அவர் சொல்கிற தேதியில் அது நிறைவேற்றப்பட்டால் உடனடியாக மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும். ஆகவே நாங்கள் அழுத்தங்களை கொடுப்பது மட்டுமல்ல, இந்த சட்ட சிக்கலை தீர்ப்பதற்கு நடைமுறையிலே தேவையானதை கூட முழுவதுமாக நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களால் இயன்ற முழுவதையும் செய்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் அந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் அரசாங்கம் இதற்கு வாக்களிக்க வேண்டும். அரசாங்கத்துக்குத்தான் கூடுதலான எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆகையினாலே அரசாங்கம் இதற்கு இணங்காமல் அந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.